எங்களுடைய தாத்தா எங்களுடைய தீவானும் இங்காரும் எழுதும் பேசிய அதே முறை அவருடைய வழிவழிந்த வாய்ஸான தீவானிலே கிடைத்திருக்கிறது. இந்த மனைச்சினத்திலே செலுத்துகிற இந்த வாக்கு என்பது நம்முடைய இனவான விளக்கும், நம்முடைய சமமான விளக்கும். ஒரு 7 ஆண்டுகள் திமுக ஆட்சி, 40 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி, 10 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி, ஒட்டுமொத்த நாடு நாசமாய். ஆனால் தரமான சமமான கல்வியை அனைவருக்கும் கொடுக்கும், தரமான சமமான மருத்துவத்தை கொடுக்கும், நாடாள உழைப்பை தமிழ்நாட்டின் இந்தியாவின் சிறந்த பாராளுமன்ற தொகுதியாக மாற்றுவதற்கு இந்த நம்பிக்கையுடைய நாடு வேட்பாளர் சந்திரபாபு தேவாலயத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். ராமநாதபுரம் அப்படின்னாலே காஞ்சிபுரம் ஊரு, சாமி ஊருக்கு ஒரு காஞ்சிபுரம் பகுதியில் சொல்றாங்க. தொண்டி அதிகமாக மீனவர்களும் வியாபாரிகளும் வர்த்தகரும் இருக்கிற நிலம். இந்த நிலத்தில் நாம் யாரென்றே தெரியாத அடையாளமற்ற எளிய மக்கள். ஒரு குடையின் கீழ் இணைத்து ஒற்றை கொடி உறவில், தமிழ் மொழி கொடி உறவில் இணைத்திருப்பது நமது உயிர் தாய்மொழி தமிழ். நாம் நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசிய இனத்தின் மக்கள். நமக்கென்று ஒரு பாரம்பரியம் உண்டு, நமக்கென்று பெருமை மிக்க பரம்பரை உண்டு. நாம் எப்போதும் எதிரிகளால், அவர்களின் வீரத்தால் வீழ்த்தப்பட்டவர்கள் அல்ல, நம்முடனே பிறந்த இரத்த துரோகங்களால் வீழ்த்தப்பட்டவர்கள். ஆனால் அத்தனை துரோகங்களையும் வீழ்த்தி தமிழ் தேசிய மக்கள் எழுச்சியும் புரட்சியுமாக எழுந்து ஒரு மாபெரும் அரசியல் வரலாற்றை இன்று நாம் எழுதி கொண்டிருக்கிறோம். எல்லோரும் நம்மை பார்த்து அஞ்சுகிறார்கள், நடுங்குகிறார்கள். இவர்களெல்லாம் ஒரு ஆளா? இன்றும் கூட இந்த தேர்தலில் நம்மை புறக்கணிக்க பார்க்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கிற அதிகார செல்வாக்குகளை பயன்படுத்தி ஊடகத்தில் நம்மை நிராகரிக்க பார்க்கிறார்கள். சின்னத்தை 6 தேர்தல்களில் நாம் போட்டியிட்ட அந்த சின்னத்தை எடுத்துக்கொண்டு இன்றைக்கே போட்டியிலே நாம் இல்லாதது போல புறக்கணிக்கிறார்கள். என் உயிர் தம்பி தங்கைகளே, புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் போதிக்கிறார். இந்த வழியில் வீரஞ்செறிந்த ஒரு இனத்தின் மக்கள் வீர தமிழினம் வீழ்ந்து போவதா, மானத்தமிழினம் மண்டியிடுவதா, ஆண்ட வரம்பரை அடிமையாவதா என்ற முழக்கத்தை எழுப்பி சிறு சிறு துகள்களாக இருந்த நாம் பெருமலையாக எழுந்து வந்து கொண்டிருக்கிறோம். இது முன்னெப்போதும் இல்லாத தமிழர் இனத்தில் மாபெரும் அரசியல் புரட்சி. அதனால்தான் இதை மாற்றத்திற்கான எளிய மக்களின் அரசியல் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தோம். மாற்றம், எதிரில் மாற்றம், எல்லாவற்றையும் மாற்றுகிறோம்.
அடிப்படை அமைப்பு, அரசியல் எல்லாவற்றையும் தகர்க்கிறோம். இந்த அமைப்புக்குள் இருந்து நீ ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியாது, நீ நல்லாட்சியை தர முடியாது. தனியார்மய தாராளமய பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்டு நாட்டை வளர்த்தெடுக்க முடியாது. பிறகு எப்பொருளாதார கொள்கை? காந்தி கண்ட தற்சார்பு. காந்தியின் தனி செயலாளர் நம்முடைய தாத்தா ஜே.சி. குமரப்பா கண்ட பெருங்கனவு தற்சார்பு. பசுமை தாய்மை பொருளாதாரம் அவர் வழியே வந்த பிள்ளைகள் நாம் வகுத்து கொண்டது. நம்முடைய தலைவர் நமக்கு காட்டிய பொருளாதார கொள்கை தற்சார்பு பொருளாதார கொள்கை. இந்திரா காந்தி அவர்கள் தற்சார்பு பொருளாதார கொள்கைதான் ஒரு நாட்டின் பாதுகாப்பிற்கு, எதிர்காலத்திற்கு நல்லது என்று போதிக்கிறார்கள். நம்முடைய தாத்தா காமராஜ் அவர்கள் ஊரா நாட்டில் போய் கையேந்துவதற்காக நாம் போராடி சுதந்திரம் பெற்றோம். கூழோ கஞ்சியோ இருப்பதை குடித்துவிட்டு நிம்மதியாக படுத்துறங்குவோம். இதுதான் தற்சார்பு பொருளாதாரம். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, அடுத்த வீட்டில் பிரியாணி கிடக்கிறது என்று கிடைக்கிறது என்பதற்காக கையேந்தி நிற்பது தன்மான இழப்பு, அவமானம். அதுதான் இன்றைய நம் நாடு ஏற்றுக்கொண்டிருக்க பொருளாதார கொள்கை. உலகெங்கிலும் மேட் இன் சீனா, மேட் இன் ரஷ்யா, மேட் இன் ஜப்பான், மேட் இன் சிங்கப்பூர், மேட் இன் அமெரிக்கா, மேட் இன் ஜெர்மன், இந்தியா மேக் இன் இந்தியா. இது ஒரு வாடகை தாய் பொருளாதார கொள்கை. எப்படி என்றால், வாடகை தாய் பொருளாதார கொள்கை என்றால் வயிறு என்னது, கருப்பப்பை என்னது, ஆனால் குழந்தை என்னது அல்ல. நான் பெற்று அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். இதுதான் வாடகை தாய் முறை. வாடகை தாய் முறையில், தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதார கொள்கை முறையில் குழந்தைக்கு தாய் பால் ஊட்டும் போது மன நிறைவடைவாள். வாடகை தாய் பொருளாதார கொள்கையில் பால் ஊட்டும் போது மன நிறைவடைய மாட்டாள் தாய். என்றைக்கு அந்த பால் ஊட்டியதற்கான கூலியை, அதற்கான சம்பளத்தை, ஊதியத்தை கையில் வாங்குகிறாளோ அன்றுதான் அவள் மனநிறைவடைவாள். இதுதான் வாடகை தாய் பொருளாதார கொள்கை. மேக் இன் இந்தியா என்றால் சீனா வந்து இங்கே தயாரித்து கொண்டு போகும். மேக் இன் இந்தியா என்றால் ரஷ்யா இங்கே வந்து தயாரித்து கொண்டு போகும். ஆனால் நிலம் என்னது, வளம் என்னது, பயன் அவனது. இதுதான் வாடகை தாய் பொருளாதார கொள்கை. அந்த பொருளாதார கொள்கையைத்தான் நம் நாடு ஏற்றிருக்கிறது. அதுதான் தனியார் மயம், தாராளமயம், உலகமயம். உலகமயம் பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்ட நாடு உலகத்தின் சந்தையாக இருக்குமே ஒழிய அது நாடாக இருக்காது, மக்களுக்கான வாழ்விடமாக இருக்காது. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, சந்தையில் வர்த்தகம் நடக்குமா, வாழ்க்கை நடக்குமா, வியாபாரம் நடக்குமா, வாழ்க்கை நடக்குமா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். வியாபாரம் தான் நடக்கும். வியாபாரம் லாபம் ஈட்டிய பிறகு, வியாபாரம் முடிந்துவிட்ட பிறகு கூடாரத்தை காலி பண்ணி கொண்டு போய்விடுவான், சந்தை வெறிச்சோடி போகும். இதுதான் இந்த பொருளாதார கொள்கை முறை. அதை நன்கு கவனிக்கணும். தனியார் மயம், எல்லாம் தனியார் மயமாக போய்விடும். அறிவை வளர்க்கும் கல்வி தனியாருக்கு, உயிரை காக்கும் மருத்துவம் தனியாருக்கு, சாலை போடுதல் பராமரித்தல் தனியாருக்கு, மின் உற்பத்தி விநியோகம் தனியாருக்கு, தண்ணீர் உயிர் தேவை தண்ணீர் அது தனியார் முதலாளி விற்பார். அரசு மயிரை புடுங்கி கொண்டு ஓரமாக நிற்கும். அந்த வேலையை செய்தால் கூட பரவாயில்லை, இது ஆகச் சிறந்த வேலை. அதை விட கேவலமாக செய்யும். இவர்கள் உலக வர்த்தக அமைப்பில் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல கையெழுத்திட்டார்கள். அதன் பொருள் அது என்ன அர்த்தம்? உலக வர்த்தக அமைப்பு. அவன் கொள்கை என்ன? கல்வியை கொடுப்பது, மருத்துவத்தை கொடுப்பது, போக்குவரத்து நடத்துவது, மின் உற்பத்தி செய்து விநியோகம் செய்வது, சாலை போடுவதை பராமரிப்பது, இதெல்லாம் அரசின் வேலை அல்ல. இதெல்லாம் தொழில். இந்த தொழிலை தனியார் முதலாளிகளுக்கு கொடுத்துவிட்டு அவன் கொடுக்கிற கமிஷனை வாங்கி கொண்டு கையெழுத்து போட்டுவிட்டு கம்முன்னு இருக்க வேண்டும். அதற்கு பேர் தான் கவர்மெண்ட். இதுதான் இந்த கவர்மெண்ட். இந்த கொள்கை இருக்கிற வரை உன் நாட்டு பிரதமன், உன் நாட்டு முதல்வன் எவனாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு உள்நாட்டு முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை பார்க்கிற புரோக்கராக இருக்குமே உடைய தலைவனாக இருந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியாது. இதை எந்த கொம்பனாலும் மறுக்க முடியாது. அதுல மோடி இல்லை, அவங்க தாத்தா இல்லை, அவங்க பாட்டை யார் வந்தாலும் மாற்ற முடியாது. இப்ப மோடி யாருக்கு வேலை செய்கிறார்? அதானி அம்பானி ரெண்டு முதலாளிகளுக்கு இடதுகை வலதுகையாக இருக்கிறார்.
நீ 3வது முறை வந்தால் என்ன செய்வார்? உலக பணக்காரராக 3வது பணக்காரராக தான் இருக்கிறார். அடுத்த முறை வந்தால் 1வது பணக்காரராக இருப்பார். இந்தியாவில் தான் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரன் இருக்கிறான். இந்தியாவில் தான் 28 கோடி மக்கள் இரவு உணவில்லாமல் படுக்கச் செல்கிறார்கள். பல கோடிக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் பசியோடு படுத்து தூங்க போகிறார்கள். இதை நன்கு கவனித்துக்கிறீர்கள். நீங்கள் தொலைக்காட்சியை திருப்புங்கள், நீங்கள் வலையொலியை தொடங்குங்கள், பாருங்கள். இவள் பெயர் குஷி. இவள் பூஞ்ச நோய்பட்டு ஊட்டச்சத்து இல்லாமல் வாடி கிடக்கிறாள். தாயின் மடியிலே வதங்கிய பிஞ்சு, தந்தையின் தோளிலே வாடிய குழந்தை அப்படியே மயங்கி கிடப்பார்கள். எலும்பும் தோலுமாக கண்ணு உள்ளே போய் கண்ணம் ஒட்டி போய் பூஞ்ச நோய்பட்டு சத்தற்ற உணவு சத்துள்ள உணவு சாப்பிட முடியாமல் சத்தற்ற உணவு தின்னு நோய்பட்டு கிடக்கிறார்கள். தேசத்தின் எதிர்கால பிஞ்சுகள் வாடி கிடக்கிறார்கள். தொண்டு நிறுவனங்கள் கையேந்துகிறது. உங்கள் வருமானத்தில் உங்கள் பிள்ளைகளைப் போல இந்த பிள்ளைகளும் ஊட்டமாக வளர ஒரு 500 ரூபாய் கொடுத்து உதவுங்கள் என்று. அப்போ சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர் ஃபண்டுன்னு குழந்தைகள் நலத்திற்கென்று நீ ஒதுக்குற பல ஆயிரம் கோடி எங்கே ஓடுது? ஓடி சொல்லுங்கள் மிஸ்டர் மோடி என்று கேட்கிற காலத்தை நீங்கள் இழப்பது. என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, ஆழ்ந்து சிந்தியுங்கள். தேசத்தின் எதிர்கால பிஞ்சுகள் வாடிக்கொண்டிருக்கும் போது வளர்ச்சி என்று வாய்களியை சொல்வது எவ்வளவு வெற்று கூச்சல், வெறும் வார்த்தை என்பதை நீங்கள் உணர வேண்டும். அறிவார்ந்த தம்பி தங்கைகள் மிக ஆழமாக இந்த தேர்தலை ஆழ்ந்து சிந்தித்து அணுக வேண்டும். வழக்கம் போல தேர்தல் என்றால் மது கொடுப்பார்கள், பிரியாணி கொடுப்பார்கள், பணம் கொடுப்பார்கள் என்று அதோடு அதற்கப்புறம் முடிஞ்சு போனது. 500 ரூபாய் கொடுப்பான். கேட்டவர் அம்மாட்ட என்ன பண்ணேன்னு, 5 நாள் பசியாமல் சாப்பிட்டோம்னு. அப்புறம் 5 வருஷம் பட்டினி கிடப்பியே, அதையும் யோசிக்கல. இந்த 500 ரூபாய் யார் காசுன்னு கேட்டேன். நம்ம காசு தானப்பான்னு. நம்ம காசு ஏன் நமக்கு இல்லாமல் அவன்கிட்ட போச்சு? அவன் திருட்டு பய, ஒரே வார்த்தை சொல்லுது. அந்த திருட்டு பயில்கிட்ட நாட்டை கொடுத்தா விற்பானா வச்சிருப்பானா? நீ நோட்டை வாங்கிட்டு ஓட்ட போடுற, அவன் அந்த ஓட்டை வாங்கிட்டு போயிட்டு அவன் நோட்டை வாங்கிட்டு போயிட்டு நாட்டை விற்கிறான். இவ்வளவுதான் நடக்கிற வித்தியாசம்.